வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கு நம்ம 2017ஆம் ஆண்டு 16வது கேள்வி என்னன்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வகுப்பின் மாணவர்கள் பரீட்சையில் பெற்ற புள்ளிகள் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள மீடிரன் பரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது. அதாவது அந்த புள்ளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை போட்டு ஒரு அட்டவணை மாதிரி தந்திருக்காங்களாம். சரி, அடுத்தது மீடிரன் பரம்பலின் தகவலை பயன்படுத்தி தரப்பட்ட பூரணமற்ற வலையுறு வரையத்தை பூரணப்படுத்துக. அந்த வரையம் என்று சொல்லப்படுவது ஒரு வரையுமாக இருக்கிறது. அதில் வையச்சில் போட்டிருக்கிறது மாணவர்களின் எண்ணிக்கையும், எக்ஸச்சில் அந்த புள்ளிகளையும் போட்டிருக்காங்க. ஆகவே இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யட்டாம், ஒரு வலையுறு வரையம் கொண்ட பூர்த்தி செய்யட்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதன்படி அந்த அட்டவணையை பார்த்தோம்னு சொன்னால் புள்ளிகள் 0லேருந்து 5 வரைக்கும் எடுத்த மாணவர்கள் 3 மாணவர்கள். அதே போல் 5 தொடக்கம் 10 வரையுள்ள புள்ளிகள் பெற்ற மாணவர்கள் 10 மாணவர்கள். அதே போல் 10 தொடக்கம் 20 வரையான புள்ளிகள் பெற்ற மாணவர்கள் எத்தனை 10 பேர்னு சொல்லி தந்திருக்காங்க. இதை என்ன செய்யணும், அந்த மாணவர்களின் எண்ணிக்கையை நம்ம புள்ளிகள் சார்பாக பார்த்து ஒரு வரையத்துக்கு வரணும். முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், வையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்களின் எண்ணிக்கைன்னு சொன்னால் 1 2 3 தானே போகும். ஆகவே அதில் கீழே அடியில் 0 தந்திருக்காங்க. அந்த ஒரு கோடும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 வரைக்குமாக மாணவர்களின் எண்ணிக்கை என்ன செஞ்சுருக்காங்க, தந்திருக்காங்க. அதில் முதலாவது நமக்கு தந்த புள்ளி 0 தொடக்கம் 5 வரைக்கும் எடுத்த மாணவர்கள் 3 பேர். ஆகவே மாணவர்களின் எண்ணிக்கைக்கு நேரே என்ன செய்யணும், 3க்கு நேரே ஒரு கோடண்டுக்கு வரணும். அதாவது ஒரு அடையாளத்தை போடணும். அதே போல் வரைஞ்சி போட்டு அடுத்தது பார்க்கணும், 5 தொடக்கம் 10 வரையுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 10 பேர். அதில் எக்ஸாக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது 0லேருந்து 5 வரைக்கும் எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை 3 பேர். 5 தொடக்கம் 10 வரையுள்ள புள்ளி பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர், 10 பேர். அதை 10க்கு நேரே குறித்து வச்சுக்கொள்வோம். அதே போல் அடுத்தது 10 தொடக்கம் 20 வரையான புள்ளி பெற்ற மாணவர்கள் 10 பேர். இதில் புள்ளிகள் 0 தொடக்கம் 5 5 தொடக்கம் 10 10 தொடக்கம் 15 15 தொடக்கம் 20ன்னு சொல்லி 5 வித்தியாசத்திலாம் போகுது. ஆகவே நம்ம இந்த வலையுறு வரையத்தை கீறும்போது அந்த 10 தொடக்கம் 20 என்று சொல்லி வாரதை 5 பிரிக்கலாம். ஏன், அந்த புள்ளிகளுக்கு இடையிலான வித்தியாசம் 5 வருது. ஆகவே அந்த மாணவர்களின் எண்ணிக்கை நமக்கு தரவுல 10 இருந்திருக்காங்க. அதை நம்ம 2 பிரித்தா 5 வரும். ஆகவே 10 தொடக்கம் 20 என்ற புள்ளிகள் பெற்ற மாணவர்கள் 5 என்று நம்ம கணக்கெடுத்து கொண்டு தான் இந்த வலையுறு வரையத்தை வரும். ஆகவே முதலாவது 0 தொடக்கம் 5 எடுத்தாக்கள் 3 மாணவர்கள். அதே போல் 5 தொடக்கம் 10 என்ற புள்ளி எடுத்த மாணவர்கள் 10 பேர் என்றும், 10 தொடக்கம் 20 வரையுள்ள மாணவர்கள் எத்தனை புள்ளி எடுத்த மாணவர்கள் எத்தனை பேர்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அது 10 பேர் தான். ஆனால் அதை இந்த வலையுறு வரையத்தின்படி கீறும்போது அது 10 தொடக்கம் 15 15 தொடக்கம் 20ன்னு சொல்லி 5 வித்தியாசம் என்றபடியால் அதை 5க்கு நேரே கீறி இந்த வலையுறு வரையத்தை பூர்ணப்படுத்துவோம். ஆகவே இப்படி நம்ம இந்த வலையுறு வரையத்தை பூர்த்தி செய்தோம்னா 2 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.